गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। नमस्ते स्टांडिंग। वेदो नित्यमधीयतां तदुदितं कर्म स्वनुष्ठीयतां तेनेशस्य विधीयताम् अपचितिकां ये मतिस्त्यज्यताम् आपोगपरिदूयतां भवसुखे दोषोऽनुसन्धीयताम् आत्मेच्छा व्यवसीयतां निजगृहात् पूर्णं विनिर्गम्यताम् संगत्सत्सु विधीयतां भगवतो भक्तिदृढादीयतां शान्त्यादिः परिचीयतां दृढधरं कर्माशु सन्ध्यज्यतां सत्विद्भानुपसृज्यतां प्रतिदिनं तत्पादुका सेव्यतां ब्रह्मैकाक्षरमध्यतां श्रुतिशिरो वाक्यं समाकर्ण्यताम् वाक्यार्थश्च विचार्यतां श्रुतिशिरः पक्षः समाश्रीयतां दुस्तर्कात् सुविरम्यतां श्रुतिमतस्तर्कोऽनुसन्धीयतां ब्रह्मास्मीति विभाव्यताम् अहरः सर्वपरित्यज्यतां देहेऽहं मतिरुज्यतां भूतजनैः वातः परित्यज्यताम् शुद्ध्यादिश्च चिकित्स्यतां प्रतिदिनं भिक्षोषधं भुज्यतां स्वाद्वन्नं न तु याच्यतां विधिवशात् प्राप्तेन सन्तुष्यताम् शीतोष्णादिभिषह्यतां न तु वृथा वाक्यं समुच्चार्यताम् औदासीन्यमभीप्स्यतां जनकृपा नैष्ठुर्यमुत्सृज्यताम् एकान्ते सुखमाप्स्यतां परतरे चेतः समाधीयतां पूर्णात्मासु समीक्ष्यतां जगदिदं तद्भाति तं दृश्यताम् प्राकर्म प्रविलाप्यतां धृतिबलान् नाप्योत्तरैः शिष्यताम् प्रारब्धं त्विह भुज्यताम् अतः परब्रह्मात्मनास्तीयताम्। நம்ம சாதன பஞ்சகம் அப்படிங்கிற கிரந்தம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஆதிசங்கரர் நமக்கு உபதேசம் பண்றார். ஒரு முமுட்சுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் அததான் சொல்லிட்டு இருக்கார். 40 உபதேசம், அதுதான் இந்த கிரந்தம். அதுல நம்ம இப்போ லாஸ்ட் ஸ்லோகத்துல இருக்கோம். இந்த லாஸ்ட் ஸ்லோகத்துல நம்ம போன கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, விவிக்த சேவி, அதாவது விவிக்த தேசத்துல ஏகாந்தே சுகம் ஆசியதாம், அதுதான் அவரோட உபதேசம். ஏகாந்தேனா ஏகாந்தமான ஒரு இடத்துல யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கணும், அதே சமயத்துல சுகமாவும் நம்ம இருக்கணும். அதுதான் ஏகாந்தே சுகமாசியதாம் அப்படின்னு சொன்னார். அதை கீதையிலையும் சொல்றாருன்னு நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்தோம். விவிக்த சேவி லக்வாஷி யதவா காயமானசகா தியானயோக பரஹா நித்தியம் வைராகியம் சமுபாஸ்ரிதகான்னு 18.52ல சொல்ற. எதுக்கு இதை சொல்ல வராருங்கிறத 18.50ல சொல்றார். 50 என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனா நான் உனக்கு சொல்றேன், யாரெல்லாம் எப்படி இந்த சித்தி கிடைக்கிறது, எப்படி அந்த சுப்ரீம் ஸ்டேட் ஆஃப் நாலேஜ் அது கிடைக்கிறது அப்படிங்கிறத நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்லோகம் சொல்றேன். ஸோ அதனால விவிக்த தேசிங்கிறத முதல்ல சொல்றார். தனியா இருக்கணும், தனியா இருந்து லக்வாஷி சாப்பாடு கம்மியா இருக்கணும். அதுக்கப்புறம் யதவா காய மானசகா, ஸோ வாக்கு அதாவது பேச்சை கம்மி பண்ணணும். அதுல எல்லாம் எத்தகனா ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். எதுல எல்லாம் இருக்கணும்னா வாக்குல இருக்கணும். காயம் ரொம்ப உடம்புல ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடாது. மானசகா மனசுலையும் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும்.
அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தியான யோக பரகா நித்தியம், அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நித்தியம் தியான யோக பரகாவா இருக்கணும். காலையில கொஞ்ச நேரம் நான் வந்து நிதித்தியாசனம் பண்றேன், சாயங்காலம் கொஞ்சம் அப்படி இல்லை, நிதித்தியாசனம் தியானம் கிடையாது, அது அப்படியே அந்த ஸ்புரணம் அதுல இருக்கிறது. ஸோ அது வந்து நித்தியம் இருக்கணும். அப்புறம் வைராகியம் சமுபாசிரியம், வைராகியத்தோட இருக்கணும், அதெல்லாம் சொல்றேன். ஸோ இந்த இதுதான் இந்த ஏகாந்தமா இருக்கும்போது, இது எப்போ நம்ம இந்த ஸ்டேட்டுக்கு வரோம்னா சிரவணம் மனனம் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம இங்க வரோம். சமாதி அபியாசத்துக்கு தான் ஏகாந்தம். ஸோ அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மௌன விரதம்லாம் நம்ம பண்ணிட்டோம். ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா அப்படியே கண்டினியூஸாலாம் நம்மளால இருக்க முடியாது. ஸோ ஒரு 6 hours இருந்தேன்னா, சில பேர் 8 hours இந்த மாதிரி அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். 1 day இருக்க பார்க்கணும், அதுக்கப்புறம் 2 days இருக்க ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அது நிதித்தியாசனம் இல்லாட்டாலும் அது நம்மளோட ஒரு எவால்மெண்ட்டுக்கு அங்க இருந்தாதான் நம்ம மைண்ட், அதுதான் ஒரு கண்ணாடி நம்ம மைண்டுக்கு. அந்த தனியா இருக்கும்போது அது என்னெல்லாம் தாட்ஸை கொண்டு வருது, எங்கெல்லாம் நம்மளை இழுத்துன்னு போறதுங்கிறதெல்லாம் நம்ம அங்கதான் பார்க்க முடியும். அதுதான் ஒரு கண்ணாடி, இந்த தனியா இருக்கிறது தான். ஸோ அதுதான் வந்து சொன்னார். அதெல்லாம் நம்ம சிரவணம், அங்க உட்காந்து சிரவணம் பண்றேன், ஏதாவது உபன்யாசம் கேட்கிறேன், இல்லை நான் வந்து மனனம் பண்றேங்கிறதெல்லாம் நிதித்தியாசனத்துல கிடையாது. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம இங்க வரோம். நேத்தி ப்ராசஸ் எல்லாமே மனனத்துல ஆயிடுது. ஸோ நிதித்தியாசனத்துல அந்த சப்தங்களே இல்லை, இந்த சப்தங்கிறதே ஒரு பொய்ங்கிற ஒரு பாவம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இடத்துலதான் விசாரம்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம இங்க வரோம். ஸோ வாத பிரதிவாதம் எதுவுமே அங்க இருக்காது. ஸோ அதுதான் அவர் சொன்னார், விவிக்த தேசி, அதாவது என் தனியான ஏகாந்தே சுகமாசியதாம் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த ஏகாந்தத்துல நம்ம அந்த ஸ்பிரணத்துல இருக்கும்போது இந்த பரோட்ச முன்னாடி வாங்கின ஞானம் எல்லாம் பரோட்ச ஞானம், அதை வந்து புரிஞ்சுக்கிறது. ஸோ புரிஞ்சுக்கிறதுங்கிறது நம்ம யார் வேணா பண்ண முடியும். கொஞ்சம் எஜுகேட்டடா உட்காந்து சொல்லி கொடுத்தா கூட புரியும் இல்ல. ஸோ புரியறது இஸ் நாட் அல்டிமேட். அதுதான் அன்னைக்கு போன கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ ஒரு அபரோக்ஷ ஞானம்ங்கிறது தான் அந்த அனுபூதி. அனுபூதிங்கிறது என்னன்னா, ஒரு அனுபவமும் இருக்கணும், ஞானமும் இருக்கணும், ரெண்டும் இருக்கணும். அதுதான் அனுபூதி. இப்போ ஒரு அனுபவம் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு சில பேருக்கு அனுபவம் கிடைக்கலாம். இப்போ போன ஜென்மங்கள்ல கொஞ்சம் இந்த ப்ராக்டிஸ்ல இருந்திருப்பா, இந்த ஜென்மத்துல அந்த சிச்சுவேஷன் வந்திருக்காது. அவளுக்கெல்லாம் ஒரு சிச்சுவேஷன் வந்தா ஒரு சின்ன ஒரு தூண்டுதல் மாதிரிதான் டக்குன்னு வந்துடும். ஆனா அப்படி இல்லை அப்படிங்கும் போது டக்குன்னு சில அனுபவங்கள் வரும். அப்ப பயந்து என்னன்னே தெரியாது இல்ல, அப்படிங்கும் போது பயம் வரும், என்னது இது டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு. அப்ப அதை பத்தின ஞானம் இல்லாத போது இந்த மாதிரி அனுபவம் வரைச்சே, அனுபவம் முடிஞ்சு திருப்பி ரியல் லைஃப்க்கு வரைச்சே பழையபடிதான் இருப்பா. அவளால அந்த ஞானி ஸ்டேட்ல இருக்க முடியாது, ஏன்னா என்னன்னே தெரியாது இல்லையா. ஸோ அதனால அனுபவம், ஞானம் இல்லாம வர அனுபவமும் அந்த அளவு பிரயோஜனம் கிடையாது. ஞானம் மட்டுமே இருக்கு, நான் ஃபுல்லா எனக்கு தெரியும், எப்ப கேட்டாலும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ற ஞானம் மட்டுமும் போராது, அனுபவமும் வேணும். ஸோ ரெண்டும் சேர்ந்துதான் அனுபூதி. அதுதான் இங்க, அதுதான் தியான யோக பரகா நித்தியம் அப்படின்னு சொல்றார். ஸோ இதெல்லாம் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தது. இப்போ அதுக்கப்புறம் சரி, சமாதியில இருக்கும்போது என்ன நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிறதையும் சொன்னார். பரத்தரே இல்லையா, பரத்தரே சேத்தகா சமாதியதாம். ஸோ பரத்தரே அப்படின்னா பரத்தரே இன்னொரு இடத்து, அதாவது ஈஸ்வரன் இடத்துல, பரகானாலே ஒரு உயர்ந்த இடம் அந்த மாதிரி. ஸோ பரம்பொருள் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா, அந்த பரம்பொருள் கிட்ட நம்மளோட சமாதி, நம்ம மனசை ஃபுல்லா அங்க வைக்கிறது. நமக்கு ஆக்சுவலா இப்போ ஒரு ஆழ் தூக்கத்துல இருக்கோம்னாலும் ஒரு சுகத்தை அனுபவிக்கிறோம், அங்கேயும் நமக்கு பூர்ணமான ஞானம் இருக்கு. ஆனா இந்த அவித்யாங்கிறது மறைக்கிறது, அதனால நம்மளால அனுபவிக்க முடியல. பட் அந்த சுகத்தை நம்ம அனுபவிக்கிறோம், ஆனா சுகம் அனுபவிக்கிறேங்கிற ஞானம் தான் அங்க இல்லை. ஆனா அங்கேயும் டைம் ஸ்பேஸ் கிடையாது. இந்த மாதிரி இதுலயும் தியான யோக பிரகாவா இருக்கும் போதும் அங்கேயும் டைம் ஸ்பேஸ் கிடையாது, அங்கேயும் கிடையாது. அங்கேயும் எந்த இதுவுமே கிடையாது, மனசு கிடையாது, இந்திரியங்கள் கிடையாது, எல்லாமே ஒடுக்கப்பட்ட ஒரு இடம். அதுதான் சரி. நீங்க ஒரு ஸ்பேஸ் டைம்ங்கிறது எப்ப வரும் அப்படின்னா, மனசு இருந்தாதான் வரும். ஏன்னா மனசுதான் இதெல்லாம் உற்பத்தி பண்றது. இங்க பாருங்களேன், இப்ப ஆழ் தூக்கத்துல தூங்குறீங்க, அங்க மனசு ஒடுங்கி போயிடுறது. ஸோ மனசு ஒடுங்கிறதுனாலதான் அங்க டைம் கிடையாது. இந்த மனசு தான் டயத்தை உற்பத்தி பண்றது, மனசு தான் காட்சியாக்குறது, மனசு தான் நமக்கு ஒரு என்ன சொல்றது டைம் கொடுக்கறது. ஆனா நீங்க மனசு இல்லாத இடத்துல டைமே கிடையாது.
நீங்க ஆழ் தூக்கத்துல உங்களுக்கு மனசு ஒடுங்கிறதுனாலதான் அங்க டைம் தெரியாது. நம்ம எத்தனை மணி நேரம் தூங்கினோங்கிறத நம்ம ஜாகிரதை வந்துதான் பாக்குறோம் இல்லையா? அதே மாதிரிதான் சமாதியிலையும். நீங்க சமாதியிலையும் மனசுங்கிறது ஒடுங்கிறதுனால அங்க டைம் தெரியாது, டைம் ஸ்பேஸ் அங்கேயும் கிடையாது. பட் என்ன டிஃப்ரென்ஸ்? அது ஞான ஸ்டேட்டு. அங்க அந்த அனுபவம்ங்கிறது இருக்கும், இங்க இருக்காது. அதுதான் டிஃப்ரென்ஸ். அதுதான் அவர் சொல்றார், பரத்தரை சேதகா சமாதியதாம் அப்படின்னு சொன்னார். சரி, இதனால எனக்கு என்ன யூஸ், நான் எங்க கொண்டு விடும் அப்படின்னா, பூர்ணாத்மா சுசமீக்ஷியதாம். ஈக்ஷணம்னா பாக்குறது, சமீட்சியதாம்னா நன்னா பாக்குறது, சுசமீக்ஷியதாம் அப்படியே அனுபவப்படுறது, சாட்சா்காரம் பண்றது ஆத்மாவை. அதுதான் தான் அதோட ஃப்ரூட். அந்த பரதரை சேதகா சமாதியதாம்னு சொன்னாரே, அதோட ஃப்ரூட் என்னன்னா அடுத்தது. சோ அப்பதான் பார்க்க முடியும் பூர்ணாத்மா சுசமீக்ஷியதாம் அப்படின்னு சொன்னார். ஸோ இதெல்லாம் தான் போன கிளாஸ்ல நம்ம பார்த்தது. இப்போ நம்ம அடுத்தது இதுக்கு வருவோம். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, ஜெகதிதம் தத் பாதித்தம் திருஷ்யதாம் அப்படின்னு சொல்றார். இப்போ இது வரைக்கும் இந்த பூர்ணாத்மா சுசமீக்ஷதாம் வரைக்குமே உபதேசங்கள் ஓரளவு முடிஞ்சு போயிடுது. நீ இதை பண்ணு, அதை பண்ணு, நிதித்தியாசனம் வரும்போது உனக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும், ஔதாசீன்யமா இருக்கணும், மௌனியா இருக்கணும், இதெல்லாம் சொன்னார். சாப்பாடு எப்படி இருக்கணும் எல்லாம் சொல்லின்னு வந்தவர். இது எல்லாம் உபதேசங்கள் ஓரளவு முடிஞ்சிருது. இந்த ஏன்னா பூர்ணாத்மா சுசமீக்ஷிதம், அந்த ஆத்ம சாட்சா்காரம் ஆனப்புறம் இப்ப என்ன சொல்ல போறாருன்னா, அந்த ஞானியோட ஸ்டேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வர. சோ அந்த ஆத்ம சாட்சா்காரம் ஆனப்புறம் அவனோட நிலை என்ன அப்படிங்கறத ஒரு 4-5 உபதேசத்துல சொல்றாரு. அதுதான் ஃபர்ஸ்ட், ஜெகதிதம் தத்து பாதித்தம் திருஷ்யதாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது உங்களுக்கு ஒரு சாதனை கிடையாது, இது ஒரு நடக்கக்கூடியது, ஒரு ஆத்ம ஞானிக்கு நடக்கக்கூடியதை அவர் சொல்றார். எப்படி இருக்கும் எப்போனா, சமாதிக்கு அப்புறம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஒரு ஒரு நம்ம குழந்தை ஒண்ணு விளையாடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, பயங்கர சேட்டை பண்ணும். நம்ம ஏதோ ஒரு வேலையில இருக்கோம்னா கூட, நம்ம அங்க செயல் பண்ணிட்டு இருந்தா கூட ஒரு கவனம் இங்க இருந்துட்டே இருக்கும், மனசு இங்க இருந்துட்டே இருக்கும். ஏதாவது பண்ணிட போறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கவனம் இருக்கும் இல்லையா? இல்ல ஒரு குழந்தை தூங்குறதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஐஸ்கிரீம் கேட்டிருக்கு, அது வரத்துக்குள்ள இது தூங்கிடுது அப்படின்னா, ஐயோ பாவம் கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு எழுப்பி கொடுப்பா, சாப்பிடு. அதுவும் தூக்கத்துல அப்படியே சாப்பிடும். அது பிரம்மத்தோட ஒன்றின ஸ்டேட்ல இருக்கு. ஆனா எந்திருந்து ஏதோ ஆக்ஷன் பண்ணும், சாப்பிடும். ஆனா தூங்கிட்டு காலையில கேட்கும், எனக்கு நீ ஏன் ஐஸ்கிரீம் தரலன்னு கேட்கும். இல்ல நான் கொடுத்தேன் அப்படின்னா, இல்ல நீ கொடுக்கவே இல்லை அப்படிங்கும். ஏன்னா மனசுங்கிறது ஒரு இடத்துல இருக்கு, செயல் ஒண்ணா நடக்கிறது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். அது என்ன ஆயிடுது, ஒரு இடம் பாதித்தமா ஆயிடுது, ஒரு இடம் பத்தி தெரியல இல்லையா? சோ அதுதான் இங்க சொல்ல வர. இப்போ ஒரே டயத்துல இது நடக்கும், ஒரே டயத்துல நான் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு ஆக்ஷன், ஒரு விவகாரம் நடந்துட்டு இருக்கும் போதே, ஆனா இந்த மனசு என்ன பண்ணோம்னா பிரம்ம தத்துவத்துல லயிச்சிருக்கும், அவளுக்கு அப்படிதான் இருக்கும். சோ விவகாரத்துல இருப்பா, விவகாரத்துல ஏதோ ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கும், ஆனா மனசு ஃபுல்லா எங்க இருக்கும், அந்த பிரம்மத்தோட இருக்கும், பிரம்மத்தோட ஸ்டேட்லயே இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவோம்னா பாதித்தம் சாமானியாதிகரணம் அப்படின்னு சொல்றது. ஒரு ஸ்டேட் பாதித்தமா ஆயிடுது இல்லையா? பாத ஆயிடுது, பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்மரணையில இல்லை அப்படிங்கிறது தான் இங்க மீன் பண்றேன். ஸோ நான் இப்போ ஒரு டிராமா நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிருஷ்ணர் கம்சன் வதம் நடக்கிறது ஒரு டிராமா அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கிருஷ்ணரா ஆக்ட் பண்றவா அந்த கம்சனை வதம் பண்ணணும். அப்போ ஆக்ஷன் இருக்கும், ஆனா மனசுல என்ன இருக்கும், நான் கிருஷ்ணர் இல்லை, நிஜமா வதம் பண்ண முடியாது. ஸோ நான் கிருஷ்ணர் இல்லை, நான் இந்த ஆளு, என் பேர் இது, நான் வேற அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துட்டு இருக்கும்ல உள்ள. ஆக்ஷன் வேணா கம்சனுக்கு எப்படி கிருஷ்ணர் போட்டாரோ வேணா போட்டுட்டு இருக்கலாம், ஆனா மனசுல என்ன இருக்கும், நான் அது இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கும்ல. அதேதான் இங்க ஞானிகளுக்கு மாத்தி இருக்கும். இந்த ஜெகத்துல விவகாரம் பண்ணிட்டு இருந்தா கூட நான் இது இல்லை, நான் வேற, நான் ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிற தாட்ல எப்பவும் இருக்கிறது தான் ஞானிகளோட ஸ்டேட்டு. அததான் இவர் சொல்றார், ஜெகத்து இதம் ஜெகத்து பாதித்தம், பாதமாயிடுத்த வாழ்க்கை. ஆனா தத்து பாதித்தம்னு ஒண்ணு போடுற, தத்துங்கிறது இங்க சமாசத்துல இருக்கு, அதனால
விபக்தி போட்டுக்கணும். தேன பாதித்தம் திருத்தியா விபக்தி. ஸோ தேன பாதித்தம்னா என்ன அர்த்தம்? இங்க தேனன்னா இந்த இடத்துல ஞானேன. ஸோ தத்துங்கிறதுக்கு ஞானேனன்னு அர்த்தம். ஸோ ஞானேன பாதித்தம். என்னது? இதம் ஜெகத். இந்த ஜெகத்து வந்து அந்த ஆத்ம ஞானத்தினால பாதித்தமா எடுத்து அப்படின்னு திருஷ்யதாம் அப்படின்னு அவளுக்கு ஒரு பார்வை. இந்த ஜெகத்தே அவளுக்கு இல்லை, எல்லாமே பிரம்மஸ்வரூபம். ஆக்ஷன் நடக்கும், விவகாரம் ஏதோ பண்ணிட்டு இருப்பா. ஏன்னா இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் ஒரு விவகாரம் இருக்கும் தானே. ஒரு ஒரு செயல்ங்கிறது ஒரு நார்மல் ரொட்டீன் லைஃப்ல இருக்கதான் செய்யும் ஞானிகளுக்கு. நீங்க ஞானிகள் பார்த்தீங்கன்னா எப்ப பாரு அவ வந்து வேலையே செய்யாம அப்படியே இதுலயே இருக்கணும், சமாதியிலேயே தான் எப்ப பாரு இருக்கணுங்கிறது கிடையாது. அந்த சமாதி அனுபவம் ஆனப்புறம் எப்பவும் அந்த மனசு அந்த ஸ்புரணத்துல இருக்குமே தவிர விவகாரத்துக்கு உண்டான காரியங்களை அவ பண்ணிட்டு தான் இருப்பா. நீங்க தேனி சுவாமி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு விவசாயி, இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தார். அந்த காரியங்களுக்குள்ளதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தார். பட் இஸ் அ ஞானி, ஞானி ஸ்டேட்ல இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? விவகாரம் பண்ணிட்டு இருந்தா கூட அந்த பாவம், அந்த மனசு, அந்த பாவத்துக்கு தான் இஸ் வெரி வெரி என்ன சொல்றது இம்பார்ட்டன்ஸ். இந்த வேதாந்தம் கொடுக்கறதே பாவத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். அதுதானே கிருஷ்ணரும் சொல்றார், எம் பாவம். நீ எந்தெந்த பாவத்துல நீ வந்து இருக்கியோ, உயிரை விடுறியோ, அந்தந்த பாவத்தை தான் நீ ஸ்வீகாரம் பண்ணுவேன் அப்படின்னு தானே சொல்றாரு. ஸோ பாவம் இஸ் இம்பார்ட்டன்ட். நீ என்ன வேணா ஆக்ஷன்ல இருக்கலாம், அதுதான் வந்து ஞானிகளோட ஸ்டேட்டு. அவ வந்து எப்பவும் அந்த பிரம்ம பாவத்துல இருப்பா. பட் விவகாரம் பண்ணிட்டு இருப்பா. ஆனா மனசுக்குள்ள அது இருக்காது. சமாதியில இருப்பா. அதுலயே நிறைய ஸ்டேஜ் இருக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, வரன் வரியன் வரிஷ்டன். பிரம்மவித்துன்னு ஒரு ஞானி இருக்கார். அந்த பிரம்மவித்தும் ஞானி தான். ஆனா விவகாரத்துல இருப்பா, டீச்சிங்ல இருப்பா, மற்றவாளுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிறது அவளோட ஒரு வாசனையா இருக்கும். அதனால சொல்லி கொடுத்துட்டு இருப்பா. பட் தே ஆர் ஞானிஸ். அதுக்கப்புறம் வரன்கிறவா எப்படின்னா சமாதிக்கு போயிட்டு தானே திரும்பி வந்துடுவா. கொஞ்ச நேரம் சமாதியில இருப்பா, அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டு விவகாரத்துல இருப்பா. அது வந்து வரன். வரியன்னு ஒரு ஸ்டேஜ். அவ வந்து என்ன பண்ணுவானா, சமாதிக்கு போவா, ஆனா திருப்பி வர தெரியாது, திருப்பி வர முடியாது அவளால. அந்த ஸ்டேட்லயே இருப்பா. யாராவது கூட்டின்னு வரணும். யாராவது இப்போ ரமணருக்கு அப்படித்தானே நடந்தது. அந்த பாதாள லிங்கம், நீங்க கோவிலுக்கு போனா தெரியும், திருவண்ணாமலையில ஒரு பாதாள லிங்கம் போன உடனே ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கும் அந்த பாதாள லிங்கம். அங்கதான் அவர் ஃபர்ஸ்ட் தியானம் பண்ணி அவருக்கு வந்து சரீரமே வந்து சிதிலமாக ஆரம்பிச்சிடுது. அப்பதான் வந்து அந்த அவர் பேர் என்ன, வேதாந்த மகரிஷி தானே அவர் பேரு. பக்கத்துலயே ஆசிரமம் இருக்கேன், அவர் பேர் என்ன டக்குன்னு மனைவி. அந்த அவர் தான் வந்து அவரை வெளியில கூட்டின்னு வந்தார். சேஷாத்ரி சுவாமிகள். சுவாமிகள், கரெக்ட். அந்த சேஷாத்ரி சுவாமிகள் தான் அவரை வெளியில கூட்டின்னு வந்தது. ஏன்னா அவர் எங்கேயோ இருக்காரு, அவருக்கு ஸ்புரணமா இருக்கு, இங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஞானி இருக்கு, அவருக்கு வந்து சரீரம் இதுவாயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவரால் வெளியில வர முடியல. அதுக்கப்புறம் அவர் தான் வந்து வெளியில கூட்டின்னு வந்தார், சேஷாத்ரி மகர்ஷி. அந்த சேஷாத்ரி மகரிஷியோட இடம் கூட நாங்க போய் சேவிச்சிருக்கோம். அவர் வந்து ஒரு கிராமம், அந்த கிராமத்துல எதிர்த்தாப்புல அவரோட வீடு இருந்ததை இப்போ ஒரு கோவில் மாதிரி வச்சிருக்கா வச்சுக்கோங்களேன். பின்னாடி ஒரு துளசி மாடம்லாம் அவர் இருந்தப்போ இருந்த அந்த இடம் அப்படியே இங்க துளசி மாடமா வச்சிருக்கா. அந்த கோவில், அந்த கிராமத்துல அந்த வீடு, அதான் இப்ப கோவில். அதுக்கு எதிர்த்தா மாதிரி ஒரு சின்ன கோவில் இருக்கு, பெருமாள் கோவில். ஒரு குளம் இருக்கு, பெரிய குளம் ஒண்ணு இருக்கு. அந்த அவர் குழந்தையா இருக்கிறச்சே அந்த குளத்துல தான் அவர் வந்து அங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாராம், ரொம்ப விளையாடிட்டு இருப்பாரு, இது பண்ணிட்டு இருப்பாராம். அப்புறம் அவன் அம்மா வந்து பயந்து போயிடுவா, எங்க போனான்னு தெரியாதுன்ட்டு. அப்ப குளத்துல இருந்து ஒரு நாள் காணவே இல்லையா. ஐயோ எங்க போனான்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்கும் போது அவன் தெரியலன்ட்டா எல்லாரும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவர் குளத்துல இருந்து வெளில வராராம். என்ன நீ குளத்துல இருந்து வர அப்படின்னு சொன்னா, இல்லம்மா நான் உள்ள கிருஷ்ணரோட விளையாடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாராம். ஸோ அவரை வந்து அந்த அவருக்கு வந்து தங்க கையினே சொல்லுவா. நீங்க அவரோட சரித்திரம்லாம் எடுத்து பார்த்தா தெரியும். இந்த பொம்மை எல்லாம் வித்துட்டு இருக்கும் போது அவர் என்ன பண்ணுவாராம், இவர் பொம்மை வாங்கிட்டார்னா இவர் பைசாலாம் கொடுக்க முடியாது. இவர் வந்து ஒரு குழந்தைங்கிறதுனால யாராவது பொம்மை கொடுப்பார்ல, பார்த்தா அவருக்கு வந்து பயங்கரமா அவளுக்கு வியாபாரம் ஆகுமா. ஸோ அப்பெல்லாம் அவர் அந்த இதுக்கெல்லாம் வரல. பட் ஆனா உள்ளுக்குள்ள இருந்திருக்கு, பூர்வ ஜென்மத்தோட வாசனை அவருக்கு சின்ன குழந்தையிலேயே இருந்திருக்கு, அனுபவம் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவர் வந்து வெளியில வந்து வீட்டை விட்டு வந்து அது ஓகே. அவரோட சரித்திரம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன், அந்த ஸ்டேட்டு, அந்த பிரம்மஸ்வரூபமான ஒரு ஸ்டேட் அவர் பாருங்களேன். சின்ன குழந்தையிலேயே அவர் வந்து கிருஷ்ணரோட நான் விளையாடிட்டு இருந்தேமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. குளத்துக்குள்ள இருந்து வெளில வந்திருக்கார்.
ஸோ அந்த மாதிரியான ஞானிகள்லாம் நம்ம நாட்டில் இருந்திருக்கா. ஸோ அதுதான் வந்து அந்த பிரம்மஸ்வரூபத்தோட நிலைமை. அதுதான் அவர் சொல்கிறார். இப்போ அவளுக்கு எப்படி தெரியும் அனுபூதி அப்படிங்கிறது ஞானத்தினால தான் கிடைக்கும். அந்த ஞானம்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த பிரம்ம ஞானம். இந்த பிரம்ம ஞானம் வரைச்சி இதெல்லாம் சர்வ பரித்தியாகம்னு முன்னாடி சொன்னோம் இல்லையா, அதுதான் எல்லாமே அவளுக்கு பாதித்தமாயிடும். என்னெல்லாம் சரீரம் நான் வந்து இந்த ஒரு ஜீவன் இல்ல ஜீவத்துவம் போயிடும், கர்த்தத்துவம் போயிடும், பக்தத்துவம் போயிடும். எல்லாமே அவளுக்கு பாதித்தம். எல்லாமே அவளுக்கு பிரம்மமாதான் காட்சி. அதுதான் வந்து சொல்றாரு அவர். ஆனா அப்ப எப்படி விவகாரம் பண்றா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. பிரம்மஸ்வரூபம்னா அப்படியே அதுலயே நிறைய ஞானிகள்லாம் இருக்கா. இந்த சதாசிவ பிரம்மேந்திராலாம் பார்த்தீங்கன்னா எப்ப பாரு அப்படியேதான் சதா அவர் பிரம்மஸ்வரூபத்துலதான் இருந்தவர் இல்லையா. அவர் வந்து கையெல்லாம் கூட அவரோட சரித்திரம் பார்த்தா தெரியும். ஒரு ராஜா வந்து ஏதோ அபச்சாரம் பட்டு அவரை கையை வெட்டிடுவா இல்லையா. அவன் கையை வெட்டினா கூட அவர் பாட்டு நடந்து போயிட்டே இருப்பாரு. அப்புறம் தான் ஐயோ எதை கையை வெட்டினா அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு அப்படின்ட்டு. அப்புறம் ஓடிய போய் இந்த கைப்பிடி தான் உங்க கையை அப்படின்னு சொல்லிட்டு வைப்பான். அதை அப்படியே ஒட்டின்றோம். சதாசிவ பிரம்மேந்திரனோட சரித்திரம் பார்த்தா தெரியும். அவர் எப்பவுமே அந்த சிந்தனையில இருந்தா. அதுதான் அந்த ஞானிகளோட நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. சில பேர் வந்து அப்படியே சமாதியிலேயே இருப்பா. வரன் வரியன் சொன்னோம் இல்லையா, வரிஷ்டன்கிறவா திருப்பி வரவே மாட்டா. அதான் சமாதி. அப்படியே வந்து தேக தியாகம் ஆயிடும். அது மாதிரி ஸ்டேஜ். ஸோ சில பேர் வந்து விவகாரம் பண்ணினா கூட இந்த அவித்யாங்கிறது சுத்தமா இருக்காது. அப்படிங்கும் போது அவளுக்கு இந்த வேர்ல்டோட கனெக்ட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி இருப்பா. சில பேருக்கு எப்படி இருக்கும்னா இந்த சமாதி ஸ்வரூபம் இதெல்லாம் அனுபவமாகி விவகாரம் வந்து விவகாரத்துல பண்ணிட்டு இருப்பாள்ல. இப்போ அவளுக்கு வந்து லேஷ அவித்யான்னு சொல்லும். கொஞ்சோண்டு ஒரு லேயர் மாதிரி ஒரு அவித்யா இருக்கும். அதனாலதான் அவளால விவகாரம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவா. ஸோ அதனால இந்த மாதிரி இருக்கிற ஞானிகளுக்கு இந்த ஜகத்துங்கிறது ஒரு நீக்கப்பட்டது அப்படின்னு அவளுக்கு ஒரு திருஷ்யதான் அப்படின்னு அவளுக்கு தெரியும். ஒரு காட்சின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த பிரம்மஸ்வரூபத்தோட ஒரு சாட்சா்காரம் ஆனதுனால இந்த ஜகத்தோ இல்லை இந்த சரீரமோ இந்த மனசோ எதுவுமே அங்க அவளுக்கு இருக்காது. அதுதான் அவர் சொல்றார். அது எல்லாமே பாதமாயிடுது அப்படின்னு சொல்றார். ஸோ அந்த எக்ஸிஸ்டன்ஸ்ல மட்டும்தான் இருக்கிறது. எப்படி நம்ம தூக்கத்துல எதுவுமே கிடையாது, அப்ப என்ன இருக்குன்னா எக்ஸிஸ்டன்ஸ் தான் இருக்கும் அவ்வளவுதான். ஆனா இருக்கோங்கிறதே தெரியாது. ஒன்லி எக்ஸிஸ்டன்ஸ். அதே மாதிரிதான் இங்கேயும் ஒன்லி எக்ஸிஸ்டன்ஸ்னா அந்த சத்தா அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து 2 விதம் இருக்கு. சாமானிய சத்தா, இன்னொன்னு விசேஷ சத்தா. சாமானிய சத்தா அப்படின்னா என்னன்னா அந்த பிரம்ம ஸ்வரூபத்துல அந்த எக்ஸிஸ்டன்ஸ்ல அப்படியே இருக்கிறது. அதான் நமக்குள்ள இருக்கிற அந்த பிரம்மஸ்வரூபம் பிரம்ம தத்துவம் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கிறது. அப்ப அவளுக்கு வந்து அந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் அது எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன சொல்ற, நான் அந்த பத்மாபரதாழ்வான் அப்படிங்கிறது ஒரே எக்ஸிஸ்டன்ஸா இருக்கும். எப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா 2 எக்ஸிஸ்டன்ஸ். ஒண்ணு சாமானிய சத்தா, அதாவது பிரம்மஸ்வரூபம். அது எல்லா இடத்துலயும் இருக்கு, எனக்குள்ளேயே இருக்கு. அது சாமானிய சத்தா எக்ஸிஸ்டன்ஸ். ஆனா அது நமக்கு அந்த அளவு அனுபவம் ஆலங்கிறதுனால நமக்கு ஓரளவு நாலேஜ் இருக்கு. அட்லீஸ்ட் நம்மளால ஓரளவு பிரிச்சு பார்க்க முடியும். பட் இந்த நாலேஜ் இல்லாதவங்களுக்குலாம் ஒரே ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் தான் இந்த அகங்காரம்ங்கிற எக்ஸிஸ்டன்ஸ். நான் இந்த சரீரம் மனசு இந்திரியம் இதெல்லாம் தான் உங்களுக்கு எக்ஸிஸ்டன்ஸ். ஆனா நமக்கு ஓரளவு பிரிச்சு பார்க்க தெரியும். அனுபவம் ஆகாட்டாலும் நான் சரீரம் இல்லை, நான் வந்து மனசு இல்லைங்கிறது ஓரளவு நமக்கு உணர முடியும். ஓரளவு தெரியும், ஓரளவு உணர முடியும். இந்த மாதிரி எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவும் அந்த எக்ஸிஸ்டன்ஸ்ல இல்லாட்டாலும் அந்த எக்ஸிஸ்டன்ஸை நம்ம ட்ரை பண்ணிட்டே இருப்போம். இப்போ நான் சொன்னேன்ல, போன கிளாஸ்ல ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தேன். நான் இதை பார்க்குறேன், நான் இதை சொல்றேன், நான் இதை பேசுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பண்ணும்போது அந்த எக்ஸிஸ்டன்ஸை நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ நாங்கிறது வேற, நான் பண்றேங்கிறதுனால அது நானா ஆக முடியாது. அந்த ஸ்புரணம் எப்போ இருக்கு, அப்ப நான் வேற. ஸோ நான் அந்த பிரம்மஸ்வரூப், அந்த பிரம்ம தத்துவம் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு ஸ்புரணம் அது எப்பவும் இருக்காது, பட் இருக்கும். இப்போ ஞானிகளுக்கு எப்படி இருக்கும்னா அப்ப 2 எக்ஸிஸ்டன்ஸ் புரியுதா. ஒரு எக்ஸிஸ்டன்ஸ்
அது வந்து சாமானிய சத்தா, எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் இருக்கும். சில பேரால அதை ரியலைஸ் பண்ண முடியும், சில பேரால பண்ண முடியாது. அது சாமானிய சத்தா. விசேஷ சத்தா அப்படிங்கிறது அதுக்கு மேல நான் ஒண்ணு ஏத்தி வைக்கிறோமே. நான் பத்மாபரத்தாழ்வான்னு நான் சொல்லிட்டேன்னா அந்த பத்மாபரத்தாழ்வான்ங்கிறத நான் இன்னொரு சத்தாவா நினைச்சுக்கிறேன். அதுதான் எக்ஸிஸ்டன்ஸ்னு நினைச்சுக்கிறேன் அறியாமையில. அது அப்போ ரெண்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆயிடுது. இதை வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றது உண்டாம். என்ன சொல்வார்னா, இப்போ ஒரு ட்ரெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ட்ரெயின்ல நம்ம ஏறுறோம், லக்கேஜ் நிறைய இருக்கு, எடுத்துன்னு போறோம். நம்ம வந்து அந்த ட்ரெயின் தான் நம்மளை தாங்கிட்டு இருக்கு. அதுதான் நம்மள ஆதாரமா இருக்கு. ட்ரெயின் மேல நம்ம ஏறியாச்சு, ஸோ ட்ரெயின் தான் சுமக்கிறது. ஆனா ஒரு அஞ்ஞானியோட ஸ்டேட் எப்படின்னா, ஐயோ இந்த ட்ரெயின் வந்து என்ன சுமக்கிறது, இந்த லக்கேஜையும் சுமக்க வேண்டாம், இந்த லக்கேஜை நான் தலை மேல வச்சுக்கிறேன்னு அவன் தலை மேல வச்சுக்கிறான் வச்சுக்கோங்க. ரெண்டு எக்ஸிஸ்டன்ஸ். நான் இந்த லக்கேஜை நான் தாங்குறேன், என்ன இந்த ட்ரெயின் தாங்குறதுன்னு. பட் இதை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். இது அப்சர்டா இருக்கு இல்லையா? அவன் இறக்கி வச்சாலும் அந்த ட்ரெயின் தான் தாங்கிறது, அவன் தலை மேல வச்சிருந்தாலும் அந்த ட்ரெயின் தான் தாங்கிறது. அதுதான் ஆதாரம், அதுதான் எக்ஸிஸ்டன்ஸ். ஆனா அறியாமையில நான் லக்கேஜை சுமக்கிறேன் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் லக்கேஜை சுமக்கிற மாதிரி. ஆனா அவனையே அந்த ட்ரெயின் தான் சுமந்துட்டு இருக்கு. அதுதான் ஆதாரமா இருக்கு, அதுதான் பேஸா இருக்கு. இது மாதிரிதான். ஸோ நம்ம அந்த சாமானிய சத்தா நமக்குள்ள இருந்தாலும் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நான் பத்மாபரத்தாழ்வான்னு ஒண்ணு, இந்த பத்மாபரத்தாழ்வான்னு சொல்லும் போதே எனக்கு ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் எல்லாம் கனெக்ட் ஆயிடுறது இல்லையா? மனசு புத்தி இருக்கும் போது தானே ஸ்தூல சரீரம் இயங்கவே முடியும். ஸோ அதனால அது எல்லாம் சூக்ஷ்மம் ஸ்தூலம் காரணம் எல்லாம் கலந்து இதுதான் நான் ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் கொடுத்துடுறேன். ஸோ ரெண்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆயிடுறது. இதுதான் விசேஷ சத்தான்னு சொல்றது. பட் விசேஷ சத்தால நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. அது இல்லைங்கிறத இந்த நாலேஜ் மூலமா நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம சாமானிய சத்தா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து இவர் சொல்ல வர. இதுதான் வந்து ஜீவன் முக்தனோட ஒரு நிலை அப்படின்னு அவர் சொல்றார். ஸோ அவளுக்கு எப்படி இருக்கும், இந்த ஜகத்து எல்லாமே பாதித்தம். ஜகத்துனா ஜகத் மட்டும் இல்லை, சரீரம் இது எல்லாமே அவளுக்கு ஒரு பாதித்தமா தெரியும். அதுதான் அவளோட நிலை. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, கர்மாவை பத்தி பேசுறார். ராக்கர்ம பிரவிலாபியதாம் சிதிபலாத் ந அப்யுத்தரைஹி ஸ்லிஷ்யதாம் பிராரப்தம் தூ இக புஜ்யதாம். இந்த மூணு சேர்ந்து ஒன்னா நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா, இது வந்து கர்மா ஃபுல்லா நம்ம கர்மான்னு சொல்றோம். பட் அது வந்து நம்ம இந்த இங்கிலீஷ்ல சொல்லி தமிழ்ல சொல்லி கர்மா கர்மான்னு சொல்றோம். பட் சான்ஸ்கிரிட்ல கர்மான்னு பதம் கிடையாது, கர்மங்கிறது தான் பதம். கர்ம கர்மாணி கர்ம கர்மணி கர்மாணி இல்லையா? அதுதான் நபும்சகலிங்க பதம். இந்த கர்மங்கிறதுக்கு என்ன மீனிங்னா செயல் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா நம்ம வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்ல விவகாரத்துல எப்படி பண்ணிடுறோம்னா, கர்ம பலனையும் நம்ம கர்மான்னு சொல்லிடுறோம். ஐயோ நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், இது என் கர்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கர்மானா செயலுக்கும் கர்மான்னு சொல்றோம், கர்ம பலனையும் கர்மான்னு சொல்றோம். பட் அது விவகாரத்துல நம்ம சொன்னாலும் கர்மங்கிறது டிஃப்ரெண்ட், கர்ம பலம்ங்கிறது டிஃப்ரெண்ட். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். கர்மங்கிறது செயல், கர்ம பலம்ங்கிறது அந்த செயல்னால நமக்கு கிடைக்கிற பலன். அது பாவமோ புண்ணியமோ சுகமோ துக்கமோ அதெல்லாம் வந்து கர்ம பலன். ஸோ கர்மங்கிறது ஒன்லி செயல். இப்போ இந்த கர்ம பண்ணறதுனால, இந்த செயல் பண்றதுனால நமக்கு என்ன ஆகிறது, நமக்கு ஒரு பாவமோ புண்ணியமோ ஏதோ ஒண்ணு சம்பாதிக்கிறோம். இந்த பாவ புண்ணியங்கள் இல்லை, இந்த செயலை நான் எப்படி செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ராகத்வேஷம். ஸோ இந்த அறியாமைனால நான் வந்து ராகத்வேஷத்தை வளர்த்துக்கிறேன். இந்த ராகத்வேஷத்தினாலதான் நான் ஒரு செயல் செய்யறேன். நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு செயல் செய்யறோம்னு வச்சுக்கோங்க, ஒண்ணு விருப்பப்பட்டு அதை அடையணும்னு செய்வோம், இல்ல அது வேண்டாங்கிறதுக்கு ஒரு செயல் செய்வோம் இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு காரியத்தை நான் பண்றேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அது பிடிச்சிருக்கு. இப்போ இந்த கிளாஸே எடுக்கிறேன். ஸோ நான் இந்த கிளாஸ் எடுக்கிறேங்கிறது பிரவிற்த்தி இல்லையா? இது ஒரு எனக்கு ஏதோ பூர்வ ஜென்மத்துல இப்படி எடுக்கணும்னு இருக்கு போல இருக்கு, நான் எடுக்கிறேன். ஸோ இது வந்து பிரவிற்த்தி ஆகுது. நிவிருத்தி அப்படின்னா நமக்கு ஒரு துக்கம் கொடுக்கறதுனா நம்ம அதுல இருந்து நிவிருத்தி ஆயிடுவோம். ஐயோ இது வேண்டாங்கிறதுக்கு சில கர்மாக்களை பண்ணுவோம் இல்லையா?
ஸோ கர்மாங்கிறது நம்ம ராகத்வேஷத்தினால கர்மா பண்றோம். கர்மானால பாவ புண்ணியங்கள், இந்த பாவ புண்ணியத்தினால சுகம் துக்கத்தை அனுபவிக்கிறோம். இந்த சுக துக்கத்தை நம்ம அனுபவிக்கும் போது நம்ம இந்த கர்மானால என்ன ஆகுது, பேலன்ஸ் போய் ஸ்டோர் ஆகுது, திருப்பி பிறவியை கொடுக்கறது. இந்த பிறவினால ராகத்வேஷங்கள் தான் வாசனையா வருது. வாசனையிலேருந்து தான் இந்த ராகத்வேஷங்கள் வருது. எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு நான் எப்படி நிச்சயம் பண்றேன்? ஒரே பொருள் சில பேருக்கு பிடிக்கிறது, சில பேருக்கு பிடிக்கல. எப்படி நான் அதை வந்து நிச்சயம் பண்றேன்? என்னோட வாசனை தான் அதை வந்து உனக்கு பிடிக்கும் அப்படின்னு என்னை செயல்படுத்துறது இல்ல, இது உனக்கு பிடிக்காதுன்னு என்னை வந்து தோண வைக்கிறது இல்லையா, அது என்னது? வாசனை. ஸோ வாசனை தான் நம்மளை இயக்கிறது. ஸோ வாசனை தான் எனக்கு ராகத்வேஷத்தை கொடுக்கறது. அதை நோக்கி நான் பிரவர்த்தி பண்ணும்போது சில கர்மாக்களை பண்றேன், இல்ல அதுல இருந்து விலகணும் அப்படிங்கிறதுக்காக சில கர்மாக்கள். இந்த கர்மாக்கள் தான் எனக்கு பலனை கொடுக்கறது. இந்த பலனால நான் சில இதை அனுபவிக்கிறேன், மீதியை கொண்டு போய் நான் அங்க சேர்க்கிறேன். ஸோ கர்மா பேலன்ஸ் இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன், இங்க செலவழிக்க தான் வரும், ஆனா செலவழிக்க வேண்டிய இடத்துல கொஞ்சம் சம்பாதிச்சிடுறேன். அப்ப அந்த சம்பாத்தியத்தை ஃபுல்லா இந்த பிறவியில என்னால செலவு பண்ண முடியலங்கும் போது திருப்பி கொண்டு போய் நான் டெபாசிட் பண்றேன். அந்த முன்னாடி உள்ள ஜென்மங்கள்ல டெபாசிட் பண்ணதும் அதுல இருக்கு. ஸோ எது மெச்சூர் ஆகுதோ அந்த கர்மாவை பொறுத்து திருப்பி ஜென்மா திருப்பி. இது ஒரு பெரிய சைக்கிள். இந்த சைக்கிளை தான் நம்ம பிரேக் பண்ணணும். ஸோ இந்த சைக்கிளை நம்ம பிரேக் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? முக்கியமா என்ன, இந்த ஆத்ம ஞானத்தை வளர்க்கணும், இந்த கர்மாக்களை நம்ம இல்லாம ஆக்கணும். ஸோ அதனால இந்த கர்மாவை பத்தின நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் நமக்கு பிறவியை கொடுக்கறது. ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால இந்த டாபிக் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. கொஞ்சம் டீட்டெயிலா எடுக்கிறேன். இந்த அளவு புக்கில் அந்த அளவு இல்லைன்னா கூட ஓரளவு நம்ம டீட்டெயிலா இதை பார்க்கலாம். பார்த்தாதான் நமக்கு எப்படி அதுல இருந்து வெளியில வரணுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, இப்போ கர்ம செயல். நாம ஏன் செயல் செய்யறோம்? செயல் செய்யறதுனால தானே நமக்கு பாவ புண்ணியங்கள் வருது, பிறவி வருது. ஏன் செயல் செய்யறோம்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். தத்துவபோதத்துல இதெல்லாம் இன்னும் டீட்டெயிலா படிச்சிருக்கோம். நான் உங்களுக்கு அந்த கிட்டத்தட்ட 3 கிளாஸ் நான் கர்மாவை பத்தி எடுத்திருக்கேன். நான் அந்த வீடியோவெல்லாம் நான் வேணா போஸ்ட் பண்றேன். நீங்க அதையே ஃபுல்லா போய் நீங்க திருப்பி கேளுங்க. இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சப்ஜெக்ட். ஸோ அதனால இதெல்லாம் வந்து தத்துவபோதம் வந்தவாளுக்கு எங்கேயோ கேட்ட குரல் அப்படின்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சா சொல்லலாம், இல்லை மற்றவாளும் சொல்லலாம். கர்மா ஒரு செயல். நம்ம ஏன் செய்யறோம்? செயல் செய்யறோம் இல்ல, ஏன் செய்யறோம்? அஜ்ஞானத்தினாலதான் கர்மா பண்றோம். அஜ்ஞானம். அது ஓகே. எது நம்மளை செய்ய வைக்கிறது? அஜ்ஞானம் தான் பிறவியை கொடுக்கறது, அதுதான் அந்த ராகத்வேஷத்தை கொடுக்கறது, எல்லாம் ஓகே. அந்த செயலை செய்யறதுக்கு நமக்கு ஒரு 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 டிரைவிங்கா இருக்கு. வாசனா பகினி, வாசனா, அதனால ராகத்வேஷம். வாசனா தான் நம்மள அந்த வழியில போக வைக்கிறது இல்ல பகினி. சரி, வேற இந்திரியங்கள். இக்னரன்ஸ். அது அறியாமைன்னு சொன்னா ஓகே. அத நம்ம ஆத்மா அறிய முடியல. அதுக்கு வந்து அதனால நம்ம இக்னரன்ஸ்னால பாடி அட்டாச் ஆயிடுறோம். அட்டாச் ஆனதுனால நான் லிமிட்டட் ஆயிடுறோம். அந்த லிமிட்டட் அந்த பாடியோட லிமிட்டேஷனுக்காக நம்ம அந்த லிமிட்டேஷன்னால அந்த ஞானி கர்மேந்திரியங்கள்லாம் நம்ம கர்மம் பண்றோம். நான் அப்படிங்கிற நான் அப்படிங்கிற அதுதான் அவித்யா இல்லையா? ஆசைனால்தான் வேலை செய்யறோம் நிறையா. அதான் ஏன் ஆசை வருதுன்னு தான் கேள்வி. ஆசைனாலதான் வேலை செய்யறோம். அந்த ஆசை எனக்கு ஏன் அப்படி வருது? ஏன் அப்படி நான் வந்து செயல் செய்ய என்ன தூண்டுறது? எது, என்ன பேஸ், என்ன ரூட்? இருக்கிறதுக்காக குருஜி, நம்ம எக்ஸிஸ்டன்ஸ்க்காக நம்மளுக்கு கர்ம செஞ்சாதானே நம்மளால சாப்பிட முடியும், எல்லாம் பண்ண முடியும். பேசிக் எக்ஸிஸ்டன்ஸ்க்காக சிலது ஆரம்பிக்கிறோம் இல்லையா கர்மா. லிமிடேஷன், அதாவது என்ன லிமிடேஷன்னா டைம் ஸ்பேஸ், அந்த லிமிடேஷனுக்குள்ள நமக்கு சுத்தி வர்றதுனால சுகமா இருக்கிறதுக்காக சுகம். ஓகே, கம்ப்ளீட் பண்றாங்க இன்னொரு வழி. ஓகே, ஸோ இதை டீட்டெயிலா பார்ப்போம். இப்போ சுஷுப்தி இருக்கு. இந்த சுஷுப்தியில நாம போய் ஒடுங்குறோம். அங்க நமக்கு டைம் ஸ்பேஸ் கிடையாது, மனசு கிடையாது. மனசு இல்லை, அதனால டைம் ஸ்பேஸ் அங்க கிடையாது. ஸோ எங்க வந்து டைம் ஸ்பேஸ் இல்லையோ
அந்த இடத்துல அன்லிமிட். இது வந்து ஒரு ஜெனரல் ரூல். எங்க டைம் ஸ்பேஸ் இல்லையோ அங்க அன்லிமிட்டா இருப்போம். அதனாலதான் சமாதியில அன்லிமிட்டாவா ஃபீல் பண்றா. ஏன்னா அங்க மனசு இல்லை, டைம் ஸ்பேஸ் இல்லை. அது மாதிரிதான் தூக்கத்திலையும் நமக்கு அங்க டைம் ஸ்பேஸ் இல்லை, அங்க அன்லிமிட்ல தான் நம்ம இருக்கோம். ஏன்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாது, பட் அவித்யா இருக்கிறதுனால ஒண்ணுமே தெரியாம இருக்கோமே தவிர அந்த பிரம்மஸ்வரூப பக்கத்துல தானே இருக்கும். அதனால அங்கேயும் நம்ம அன்லிமிட் தான். ஸோ அன்லிமிட்டா நம்ம அந்த ஒரு இடத்துல நம்ம ஒடுங்குறோம். அங்க டைம் ஸ்பேஸ் எதுவுமே கிடையாது. ஆனா நான் எங்கிருந்து வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஜாகிரத்துக்கு வந்துட்டேன்னா நான் வந்து என்ன ஆயிடுறேன், அன்லிமிட்லேருந்து லிமிட் ஆயிடுறேன். ஏன்னா மனசு வந்துடுது, புத்தி வந்துடுது, இந்திரியம் வந்துடுது, எல்லாம் வந்ததுன்னா நான் டைம் ஸ்பேஸ்க்குள்ள வந்துடுறேன். டைம் ஸ்பேஸ்க்குள்ள வந்துட்டேன்னா நான் லிமிட் ஆயிடுறேன். ஏன்னா சரீரத்துல அபிமானம் வந்துடுது. ஸோ சரீரம் நிச்சயமா ஒரு இடத்துல இருந்ததுன்னா இன்னொரு இடத்துல இல்லை. அது வந்து அன்லிமிட் கிடையாது, லிமிட்டட் இல்லையா? ஸோ நான் அங்க அன்லிமிட்டடா இருந்தேன்னா தூங்கி எந்திருந்து ஜாகிரத் வரும்போது நான் லிமிட்டட் ஆயிடுறேன். அங்க சுகஸ்வரூபம் அப்படி இருந்தனா இந்த அவித்யா இங்க வந்து அவித்யானால நான் என்ன ஆயிடுத்து, அன்லிமிட்டட் ஆயிட்டேன். பரிச்சின்னம்னு சொல்லுவோம். பரிச்சின்னம்னா ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள வந்துட்டேன். நான் அபரிச்சின்னமா இருந்தேன், பரிச்சின்னமா ஆயிட்டேன். ஸோ இங்க வந்து நான் அன்லிமிட்டட் அப்படிங்கிறத நான் அந்த மறைச்சு நான் லிமிட்டடுன்னு ஒண்ணு காட்டுறது, தேகங்களா காட்டிடுறது இந்த அவித்யா. புரியுதா? ஸோ நான் தேகங்கள்ல என்ன பண்ணிடுறேன், ஒரு அட்ராக்ஷன், ஒரு அட்டாச்மெண்ட் நான் வச்சுட்டு லிமிட் ஆயிடுறேன். ஸோ தேகங்கள்ல ஒரு அபிமானப்படுறேன். அது சூக்ஷ்ம தேகமா இருக்கட்டும், இல்லை ஸ்தூல தேகமா இருக்கட்டும், ஒரு இந்திரியமா இருக்கட்டும், என்ன எல்லாத்துலயும் எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வந்ததுனால நான் லிமிட் ஆகி பரிச்சின்னம் ஆயிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சந்திரன் இருக்கு, ஒரு குடம் இருக்கு. இந்த குடத்துல அந்த குடம் தான் சரீரம்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள தண்ணி இருக்கு, அதுதான் அந்த கரணம். இந்த சந்திரனோட ஒரு பிம்பம் அந்த தண்ணியில நமக்கு தெரியறது. ஆனா இந்த அந்த பிம்பம் அதுதான் நான், என்னோடதுதான். இந்த சர்க்கிள், இந்த பானை, இந்த தண்ணி, இதெல்லாம் என்னோடது அப்படின்னு அது நினைச்சுண்டா எப்படி? இது ரியல்ல நினைச்சுக்கிறது இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல அந்த ரிஃப்ளெக்ட் ஆன அந்த சந்திரன் இதெல்லாம் என்னோடது அப்படின்னு ஒரு பவுண்டரிக்குள்ள வந்துடுது. ஆனா சந்திரன் வெளியில இருக்கு, அது எல்லாத்துக்கும் அது காமனா இருக்கு. ஆனா அதை மறந்துட்டு இந்த சந்திரன், இந்த ரிஃப்ளெக்ட் ஆனது இதெல்லாம் என்னோடதுன்னு ஒரு சின்ன ஒரு பரிச்சின்னத்துக்கு வந்துடுது. அப்போ அந்த ஃபுல்ஃபில்மெண்டோட ஒரு சுகஸ்வரூபத்தோட இருந்த பூர்ணமா இருந்தனா அபூர்ணமா பரிச்சின்னமா இங்க ஆயிட்டேன். ஸோ பூர்ணமா நான் இருக்கிறதுனால, பூர்ணமா நான் இருக்கும்போது என்ன ஆயிடுது, எனக்கு வந்து நான் சத்து சித்து ஆனந்தம் இல்லையா, அந்த ஸ்வரூபம் அது வந்து எங்க சுஷுப்தியில நான் அதை அனுபவிக்கிறேன், சத்து சித்து ஆனந்தத்தை. ஏன்னா அங்க எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும்தான், அந்த சித்து இருக்கு, ஆனா நமக்கு தெரியல, அறியாமையில. ஸோ ஆனந்தமாவும் இருக்கும் அங்க. அப்ப இந்த சத்து சித்து ஆனந்தம்ங்கிறத, இந்த சத்தை மட்டும் எடுத்துப்போம். இப்ப எக்ஸிஸ்டன்ஸ், அந்த இடத்துல நான் ஒரு எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கேன். ஸோ நான் ஃபுல்ஃபில்மெண்ட்டோட இருக்கேன், பூர்ணமா இருக்கேன். ஆனா இங்க வந்ததும் எனக்கு என்ன ஆயிடுது, ஒரு லிமிட்டடா நான் வந்துட்டேன். ஆனா அங்க நான் சத்து, அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கே, அந்த சத்தை இப்ப நான் இங்க தேகமா நினைச்சிட்டேன். தேகம் தான் எனக்கு சத்து. இப்போ நான் ஜாகிரத் வந்த உடனே தேகத்தோட அட்டாச் ஆனதுனால இந்த தேகம் தான் எனக்கு சத்துங்கிறதுனால இந்த சத்தை நிலையா வச்சுக்கிறதுக்கு நான் காரியம் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். எனக்கு தேகம் இம்பார்ட்டண்டா ஆயிடுது. அதை அழகா வச்சுக்கிறதுக்கு சில காரியங்கள் பண்றேன், அதை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காக சில இதை பண்ணுறேன். ஸோ அதை வந்து ஏதாவது உடம்புக்கு வந்தா நான் வந்து பயப்படுறேன், இல்லை டாக்டர்கிட்ட போகணும்னு நினைக்கிறேன், அதுக்கு சம்பாதிச்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த உடலை காப்பாத்திக்கிறதுக்கு நான் சில காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிடுறேன். ஏன்? நான் இந்த உடலை சத்துன்னு நம்ப ஆரம்பிச்சிடுறேன். ஆனா ஆக்சுவலா நான் சத்து தான். ஆனா இந்த அறியாமையினால எது சத்துன்னு எனக்கு தெரியல. அந்த இடத்துல நான் சத்தா இருந்ததுனால இங்க வெளியில வந்ததும் எனக்கு எதுன்னு தெரியல. ஸோ நான் சத்து இதுதான் நினைச்சுட்டேன். அது அஜ்ஞானம், அதுதான் அவித்யா. ஸோ எனக்கு வந்து இந்த சரீரம் தான் நான் காட்டுறதுனால அந்த நானை நான் மறந்து போயிட்டு இதுதான் நான் நினைச்சுக்கிறேன். ஸோ இதுக்காக நான் பாடுபடுறேன். ஸோ இதனால நான் என்ன பண்றேன், இதை சத்தா இருக்கணும், இது நிலையா இருக்கணுங்கிறதுக்காக நான் செய்யற செயல்களை நான் பண்ண ஆரம்பிச்சிடுறேன்.
இது என்ன வயசு, நீங்க 95 இயர்ஸ் ஓல்ட கூட எடுத்து பாருங்க, இந்த சரீரத்தை விடுறதுக்கு அவளுக்கு மனசே வராது. ஏன்னா சரீரம் இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு. சரீரம் தான் நிலையானது, சத்து, அதை நான் நிலையா வச்சுக்கணும். அதுக்கு எனக்கு அந்த ஜூஸை கூட ஏதோ ஒன்று கேட்டு நான் சத்தா வச்சுருந்தணும். ஏன்னா இதுதான் நிலை. நான் இல்லைன்னா, இந்த சரீரம் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு அறியாமையில நினைச்சுட்டு இருக்கோம். இந்த சரீரத்தை நான் தான் ஆக்சுவலா காப்பாத்தின்னு இருக்கேன். இவாளோட தாட் எப்படின்னா, இந்த சரீரம் தான் என்ன காப்பாத்தின்னு இருக்கு, இந்த சரீரம் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு அவ நினைச்சுக்கிறா. நான் தான் சரி, நான் இருக்க கண்டுதான் அந்த சரீரம் இருக்கு, நான் தான் அதை காப்பாத்தின்னு இருக்கேன். கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும். ஸோ அதனால இந்த இடத்துல வந்து அந்த சத்தா இருந்த நானு இப்ப என்ன ஆயிடுது, இந்த தேகத்தை எக்ஸிஸ்டன்ஸா வைக்கிறதுக்காக நான் செயல் செய்ய ஆரம்பிக்கிறேன். இன்னும் இது ஒண்ணு. இப்ப சித்து, சரி நான் அங்க சித்து ஸ்வரூபம், நான் அறிவு ஸ்வரூபம். ஆனா அந்த அறிவு ஸ்வரூபத்தை நான் நாலேஜ் இல்லையா. ஸோ இந்த இந்த இங்க ஜாகிரத்துக்கு வரும்போது இந்த நாலேஜுக்காக நான் சில காரணங்களை எனக்கு நாலேஜ் ரொம்ப வேணும், நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுக்கிறேன். அது டிபெண்ட்ஸ் ஆன் அவ மெச்சூரிட்டி, இல்லை குடும்ப சூழ்நிலைக்கு எடுத்த மாதிரி ஏதாவது படிப்புல தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுக்கிறோம், இல்லை ரொபாட்டிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம், ஏஐ தெரிஞ்சுக்கணும்னு, என்னவோ ஒன்று நான் தெரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லையா, பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒன்று, ஏதாவது வேன்கின்னு வந்துட்டுனா என்ன ஆச்சு நான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஒன்று இருக்குல்ல சித்து. ஆனா ஆக்சுவல் சித்து நான் வேற, நான் ஆக்சுவலா சித்து தான். ஆனா அது எனக்கு தெரியல அறியாமையில. ஸோ நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு இந்த அறிவுக்கு நான் கொஞ்சம் தீனி போடுறதுக்காக நான் என்ன ஆயிட்டேன், அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நான் என்ன பண்றேன், சில செயல்கள்ல நான் இறங்குறேன் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. சில புக்ஸ் படிக்கிறேன், இல்லை வேற இடங்கள்ல போய் கிளாஸ் அட்டன் பண்றேன். இப்போ நம்ம இந்த கிளாஸ் வருதே என்ன தெரிஞ்சுக்கணும்னு தானே அந்த சித்து. இது நல்ல விஷயம், ஏதோ ஒண்ணு. ஸோ இந்த நாலேஜ் இல்லாதவங்களுக்கு, இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரியாதவங்களுக்கு இந்த பக்கத்து வீட்டில் நடக்கிறது தான் ஒரு நாலேஜ், இந்த சீரியல் தான் ஒரு நாலேஜ். ஏதோ ஒண்ணு ஒரு தீனி போட்டு அதை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்றோம். ஏன்னா நான் சித்து ஸ்வரூபம். ஸோ இந்த நாலேஜுக்காக நான் செயல் செய்யறேன், என்னை சத்தா வைக்கிறதுக்காக நான் செயல் செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாம் நான் வந்து அங்க சாட்டிஸ்ஃபை ஆயிருந்தவன் இங்க அன்சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேன். ஸோ நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும், அதனால என்ன ஆட்டோமேட்டிக்கா இது நடக்கிறது. ஸோ என்னோட சரீரத்தை சத்தா வச்சுக்கணும், அதுக்கு செயல் செய்யறேன். என்னோட நாலேஜ் எனக்கு வேணும், ஸோ அதுக்கு நான் சில செயல்கள் செய்யறேன். ஓகேவா. அடுத்தது சுகஸ்வரூபம். உள்ள நான் ஆனந்தமா இருக்கேன். ஆனா அந்த ஆனந்தம் எனக்கு வெளியில வந்ததும் நான் அபூர்ணமா ஆயிட்டேன். அந்த சுகஸ்வரூபத்துல நான் இல்லை. ஆனா நான் அதை பூர்ணமாக்கிக்கிறதுக்காக நான் தவிக்கிறேன். ஏதோ ஒண்ணு எனக்கு சந்தோஷப்படுத்தணும். ஸோ அந்த சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் இந்திரியங்களை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்திரியங்கள் மூலமா சந்தோஷத்தை அனுபவிக்கிறது, இல்லை ஏதாவது பொருட்கள் மூலமா, இல்லை வீடோ அதுல உள்ள பொருட்களோ, இல்லை எனக்கு இந்திரியங்கள் காதுக்கு இனிமையா இது இருக்கு, இல்லை டேஸ்ட்டுக்கு இதா இருக்கு, ஏதோ ஒண்ணு நான் சாட்டிஸ்ஃபை பண்ணி நான் ஆனந்தமா இருக்கணும். அதுதான் என்னோட ஏமே அதுதான். ஏன்னா நான் அப்படிதான் இருந்தேன். ஆனா அது அவித்யானால நான் என்ன சித்து, என்ன சத்து, என்ன ஆனந்தம்ங்கிறத விட்டாச்சு. ஆனா இந்த சத்து சித்து உள்ள சப்கான்சியஸா இருக்கிறதுனால இதை நோக்கி நான் ஆக்ஷன் போடுறேன். இப்ப சத்து எனக்கு சரீரமா எடுத்து அதை நோக்கி ஆக்ஷன் போடுறேன். சித்து எனக்கு இப்போ இங்க உள்ள நாலேஜ் எனக்கு இப்ப நான் பாக்குறது தானே எனக்கு தெரியும். எனக்கு அவித்யா இருக்கு, எனக்கு பெரிய ஆத்ம சாட்சா்காரம் எல்லாம் ஆகல. அப்ப நான் அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு நாலேஜுக்காக நான் வந்து என்ன சொல்றது, அப்படியே ஒரு தேடுறேன். எனக்கு ஏதோ ஒண்ணு, எனக்கு எதுல வாசனா இருக்கோ அதை நோக்கி நான் நாலேஜ் தேடிக்கிறேன். ஆத்ம விஷயங்கள்ல எனக்கு வந்து ஒரு நாலேஜ் வாசனை இருந்ததுன்னா அதை நோக்கி இந்த கிளாஸ்ல நான் போறேன். இல்ல எனக்கு இந்த படிப்பு சம்பாத்தியத்துல ஒரு இது இருந்ததுன்னா அதை நோக்கி நான் என்ன படிக்கணுங்கிறத போய் விஷயங்களை கத்துக்கிறேன். ஒன்றும் இல்லை, எனக்கு பொழுது போகணுமா சில நாலேஜ் வேணும், ஏதோ ஒண்ணு எனக்கு நாலேஜ் வந்துட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக சில செயல்களை செய்யறேன். அப்புறம் ஆனந்தம். ஸோ ஆனந்தத்துக்காக நான் வந்து சில செயல்களை செய்யறேன். ஸோ இந்த மூணுத்துக்காகவும் தான் நம்ம வந்து செயல்கள் செய்யறோம். ஸோ ஆனந்தமா இருக்கிறதுக்கு நான் சென்ஸ் ஆர்கன்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன், நாலேஜுக்கு சென்ஸ் ஆர்கன்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன், இல்லையா, கண்ணால பாக்குறோம். ஸோ இந்த மாதிரி சில இது வந்து காதால கேட்குறோம், இது மாதிரி ஆர்கன்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு இந்த சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகத்தான் நான் செயல்கள்லவே இறங்குறேன். எதுக்கு, எனக்கு துக்கம் வரக்கூடாது, சுக்க பிராப்தி, துக்க நிவர்த்தி ஃபர்ஸ்ட், அப்புறம் சுக பிராப்தி. ஏன்னா நான் துக்க நிவர்த்திலையும் சுக பிராப்திலையும் தான் இருந்தேன். ஆனா எனக்கு இப்ப தெரியல. நீங்க தூக்கம் சுஷுப்தி மட்டும் எடுத்துக்காதீங்க, நம்மளோட ரியல் ஸ்டேட்டே அதுதான். ஆனா பல பிறவிகளா நம்ம அது வந்து கடந்து வந்ததுனால நான் என்ன ஸ்வரூபம்னே எனக்கு தெரியாது.
அப்போ அந்த ஸ்வரூபமா நான் இருந்ததுனாலதான் அதை நோக்கி நான் போறேன். உள்ள இருக்கு. ஆனா எனக்கு பல பிறவிகள்ல நான் மறந்துட்டேன். நான் உலக விஷயங்கள் தான் சுகம் கொடுக்கும்னு போறேன். உலக விஷயங்கள் தான் ஞானம் அறிவை கொடுக்கறதுன்ட்டு போறேன். இந்த உலகத்துல சம்பந்தப்பட்ட இந்த சரீரம் நிலையானதா இருக்கணும்னு நான் பாடுபடுறேன். ஸோ அதுக்குதான் நம்ம செயல் செய்யறோம். ஸோ ஒரு செயல் செய்யறோம். அதுல நமக்கு துக்கமோ இல்ல சுகமோ கிடைக்கிறது. இந்த செயல்கள்னால நமக்கு சில பாவம் புண்ணியம் ஏதோ ஒண்ணு வருது இல்லையா? இப்போ இந்த பாவம் புண்ணியம்லயும் ரெண்டு இருக்கு, திருஷ்டம் அதிருஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ திருஷ்டம்னா என்னன்னா, என் கண் எதிரில் எனக்கு பலன் கிடைச்சிடும். நான் ஒரு நல்லது பண்ணியிருப்பேன், எனக்கு ஏதோ ஒன்று சுகம் கிடைக்கிறது. ஓகே, நானே கன்க்ளூட் பண்ணிடுவேன், ஓகே இதனாலதான் எனக்கு இது கிடைச்சிது அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். நமக்கு தெரியாது இது முன்னாடி உள்ள பேலன்ஸ், முன்னாடி உள்ள ஒரு கர்மானால கூட நான் இப்ப அனுபவிக்கலாம். ஆனா சில இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில ஆக்ஷன் இப்போ எனக்கு பசிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது பசிய போக்குறதுக்கு நான் சாப்பிட்றேன். அப்போ சாப்பிட்டு என்னோட பசி உடனே சரியாயிடுது. அது திருஷ்ட பலன் இல்லையா? சாப்பிட்றதுனால தான் எனக்கு பசி நிவாரணம் ஆறுது. ஸோ அது திருஷ்ட பலன். ஆனா உள்ள இந்த சாப்பாடு போய் எனக்கு என்ன விட்டமின்ஸ் ஆறுது, என்ன மினரல்ஸ் ஆறுது, எனக்கு ஏதாவது வியாதியை கொடுக்கறதா இல்ல உள்ள செல்ல ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்ததோ எதுவுமே எனக்கு தெரியாது. அது அதிர்ஷ்ட பலன். இதுதான் திருஷ்டம்னா கண்ணுக்கு எதிர தெரியறது, அதிர்ஷ்டம்னா கண்ணுக்கு தெரியாதது. இப்போ நான் சில இது உடனே பலன் கொடுக்கும். இப்ப நான் ஒரு சின்ன செடி கீரை எல்லாம் போடுறேன்னா அது எனக்கு உடனே பலனை தந்துடுது. ஆனா இதே இது நான் ஒரு பலா மரத்தோட விதைய போட்டேன்னா அது எனக்கு இயர்ஸ் டுகெதர் கூட ஆகலாம். தெரியாது இல்ல, உடனே கண்டிப்பா கிடைக்காது. அது மெச்சூர்ட் ஆகணும் இல்லையா? அது வளரணும், அது இவ்வளவு தூரம் வளர்ந்து அப்புறம் தான் எனக்கு பலத்தை கொடுக்கும். அதே மாதிரிதான் நம்ம கர்மாக்களும். சில கர்மாக்கள் உடனே பலன் கொடுத்துரும், மெச்சூர்ட் ஆயிடும். சில கர்மாக்கள் உடனே பலன் கொடுக்க முடியாது, அது போய் ஸ்டோர் ஆயிடும். அதைத்தான் சஞ்சிதம்னு சொல்றோம். இப்போ நான் சில பாவங்கள் யாரோ பண்றா வச்சுக்கோங்களேன், நிறைய பாவங்கள் பண்றான். ஒரு பாவத்துக்கு அவனுக்கு ஒரு நாய் ஜென்மான்னு வச்சுக்கோங்க, இன்னொரு பாவத்துக்கு மாடு ஜென்மா. இப்படி இந்த பாவம் பண்ணா அதுக்கு மாடு ஜென்மா தானே இருக்கும், இந்த பாவம் பண்ணா அதுக்கு நாய் ஜென்மான்னு இருக்கும். அது இப்ப கொடுக்க முடியாது இல்ல. இப்ப இருக்கிறது மனுஷ ஜென்மால, மனுஷ சரீரம். இப்ப உடனே நாய் ஜென்மாவையும் இதையும் எப்படி கொடுக்க முடியும்? அது மெச்சூர்ட் ஆனும். அப்ப அந்த கர்ம பலன் போய் சஞ்சிதமா ஸ்டோர் ஆயிடும். எல்லாமே நம்ம அக்கௌண்ட்ல தான் இருக்கும். அது எதையும் நீங்க கேன்சல் பண்ணவே முடியாது. ஸோ என்ன ஆயிடும், அது போய் சஞ்சிதமா ஸ்டோர் ஆயிடும். நாம நினைச்சுப்போம் சில பேர் இப்படி பண்றான், இவன் நல்லா இருக்கானே அப்படின்னு கூட நமக்கு தோணும். சில பேரை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான், டூனியம் பண்றான், ஆனா அவன்லாம் நல்லா இருக்கான், இதான் கலி அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அவன் அனுபவிக்கிறது இப்போ உள்ள கர்மாக்கு இல்லை. அது அப்புறம் அனுபவிப்பான். அது இந்த ஜென்மால நடக்கலாம், இல்ல அவனோட இன்னும் இப்ப அவனுக்கு 20 வயசுனா ஒரு 60 வயசுல நடக்கலாம். ஆகாமி அது, அதைத்தான் ஆகாமின்னு சொல்லுவோம். அது போஸ்ட்போன் ஆகணும். இப்போ உடனே கொடுக்கலாம், இல்ல சில வருஷங்கள் கழிச்சு கொடுக்கலாம், இல்ல வேற பிறவைகள்ல கொடுக்கலாம். கொடுக்காம விடவே விடாது. கர்மாவை ஒருத்தரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிறத நம்ம தான் காலி பண்ணி ஆகணும். அப்போ அவன் நல்லா இருக்கானே அப்படின்னா அது இப்போ உள்ளது இல்லை, அவன் முன்னாடி ஏதோ நல்லது பண்ணியிருக்கான், அதோட பலனை இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கான். சில பேர் ரொம்ப நல்லவாளா இருப்பா, ரொம்ப கஷ்டப்படுவா, நேர்மையா இருப்பா, ஆனா அவளுக்கு லைஃப் சரியா இருக்காது. ரொம்ப கஷ்டப்படுறாளே, நல்ல வாழ்க்கைலாம் இப்படி நடக்கிறது பார் அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம்ல. இப்போ போடுற அந்த நல்ல கர்மாக்கள் ஆகாமி பலனை கொடுக்கக்கூடியது. 3 விதமான கர்மாக்கள் இருக்கு. திரிவிதம் கர்ம என்னெல்லாம்? இஷ்டம், அனிஷ்டம், மிஸ்ரம் ச அப்படின்னு கீதையில சொல்ற. ஸோ இஷ்டம்னா என்னது? நமக்கு பிடிச்சது, நம்ம அனுபவிக்க புண்ணியங்களை அனுபவிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ள கர்மாக்கள். இல்ல அனிஷ்டம், பிடிக்காம, அதாவது பாப கர்மாக்களை அனுபவிக்கிறோம். இன்னொன்னு மிஸ்ரமா இருக்கும். இதை பொறுத்துதான் பிறவிகளும் வரும். ரொம்ப நம்ம பாவம் பண்ணினவங்களுக்கு அதம பிறவிகளை கொடுக்குறேங்கிறார். அதையும் கீதையிலே சொல்றாரே, அதம யோனியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றார். ஸோ அந்த ஜென்மா, அந்த பாபத்துக்கு அதம யோனி கிடைக்கிறதா இருக்கும். அது என்ன, இந்த புழு பூச்சி மற்ற மிருகங்கள் அந்த பாவத்தோட ரேஷியோவை பொறுத்து ஓரறிவு 2 அறிவு எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கீழே உள்ள யோனிகள். இல்ல புண்ணியம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா தேவ பிறவிகள். அதாவது தேவன்னா அந்த ஃப்ரீக்வன்சி நிறைய இருக்கு. கிண்ணறர்கள்ங்கிறோம், கந்தர்வர்கள்ங்கிறோம், அதெல்லாம் ஃப்ரீக்வன்சி, அப்பர் ஃப்ரீக்வன்சி. அதுல ஏதோ ஒரு பிறவி. இல்ல ரொம்பவே நல்ல புண்ணியம் இருந்தா தேவ பிறவி கிடைக்கும்.
ஆனா அது எல்லாமே உங்களுக்கு முக்தி கிடையாது. தேவப்பிறவி வந்து ஆஹா தேவலோகம் ரொம்ப ஹைட்ல இருக்கு அதனால முக்திக்கு பக்கம் அப்படிலாம் கிடையாது. சான்ஸே முதல்ல கம்மிங்கிறாரு. இப்போ அதம யோனிக்கு சான்ஸே இல்லை முக்திக்கு போறதுக்கு. ஏன்னா அந்த தாட்டே அவங்களுக்கு வராது. அவங்களுக்கு என்னது இப்போதைக்கு என்ன நான் சேஃப் பண்ணிக்கணுங்கிற ஒரு நாலேஜ் இருக்கும். சாப்பாடு தேடுறதுக்கு உண்டான நாலேஜ் இருக்கும். மிதுனத்துக்கு உண்டான நாலேஜ் இருக்கும். அவ்வளவுதான். அதை தாண்டி நான் யாரு, நான் ஏன் இப்படி பிறந்தேன், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருதுன்னா அது 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 யோசிக்காது இல்லையா? சோ இந்த மாதிரி உள்ள பிறவிகள், அதம பிறவிகளுக்கு மோட்சங்கிறது சான்ஸ் கிடையாது. மேல உள்ள பிறவிகளை எடுத்துன்னு வச்சுக்கோங்க. இப்ப தேவ பிறவியை எடுத்துட்டா அவளுக்கு ஈஸி போல இருக்கேன்னு கிடையவே கிடையாது. ஏன்னா ரொம்ப சுகமா இருப்பா. சோ ரொம்ப சுகமா இருந்தா வேதாந்த சைடு இந்த நாலேஜ் சைடுலாம் வரவே தோணாது. ஏன்னா நான் தான் சுகமா இருக்கேனே. இப்ப நம்மளே ரொம்ப ஒரு சுகமான லைஃப்லாம் கிடைச்சா இங்க வந்திருப்போமான்னு தெரியாது. சில அங்கங்க அடிலாம் வாங்கும் போதுதான் இதை தேடி நம்ம ஓடி வரோம் இல்ல. சோ அதனால அந்த மாதிரி தேவர்களுக்கு இந்த ஒரு மோட்சங்கிறது ஒரு துர்லபம். ஆனா யாருக்கு சான்சஸ் ஜாஸ்தின்னா மிஸ்ரம், பாவம் புண்ணியம் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும் போதுதான் இந்த மனுஷ பிறவி கிடைக்கும். அதுல ரேஷியோ வித்தியாசப்பட வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு அந்த பாபம்ங்கிறது ஒரு ரேஷியோ, புண்ணியம்ங்கிறது ரேஷியோ, ரெண்டும் ஓரளவு ஈக்குவலா இருக்கும்போது மனுஷ பிறவி. ஆனா இந்த மனுஷ பிறவியிலையும் அதம ஜீவன்கள் இருக்குல்ல, மதவாளை அடிக்கிறது, துன்புறுத்துறது, இந்த மாதிரி சில பேர் மனசால ஹர்ட் பண்றது, இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு இதுலயும். சோ இந்த ஸ்டேஜஸ் என்னவா இருந்தாலும் இது மனுஷ பிறவியில சான்ஸ் இருக்கு. அது அவங்க வாசனையை பொறுத்து அது அதுல போக விடும் இல்ல போக விடாது, அது அடுத்த கால்குலேஷன். பட் இந்த மனுஷ பிறவியில ஏன்னா ரெண்டும் ஈக்குவலா இருக்கு, பாபமும் இருக்கு புண்ணியமும் இருக்கு. அப்படிங்கும் போது சில துக்கங்களை நம்ம அனுபவிக்கும் போது இதுல வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அந்த அந்த நாலேஜ் வேற இருக்கு, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ணாடியை எந்த அனிமலாவது கண்ணாடி பார்த்துருக்கா? கண்ணாடியை பார்த்து தன்னை சரி பண்ணிக்கணுங்கிற ஒரு நாலேஜ் அதுகளுக்கு கிடையாது. எதுவுமே கண்ணாடி பார்த்தது கிடையாது. நான் இப்படி இருப்பேன், நான் இந்த ஸ்வரூபத்துல இருப்பேன்னு ஒரு காக்காய்க்கு தெரியுமா, இல்ல ஒரு நாய்க்கு தெரியுமா? எதுக்குமே தெரியாது. மனுஷனால மட்டும்தான் கண்ணாடியை பார்த்து தன்னை சரி பண்ணிக்க முடியும். ஓ நான் இப்படி இருக்கேன்னா சரி நான் இதை கொஞ்சம் மாத்திக்கலாம் அப்படின்னு ஓரளவு மாத்திக்க முடியும் இல்லையா? ஸோ அந்த நாலேஜ், அந்த ஒரு கொடுப்பினை, அந்த ஒரு பிளஸ்ஸிங் யாருக்கு இருக்குன்னா இந்த மனுஷர்களுக்கு தான் இருக்கு. ஸோ இந்த மனுஷ பிறவியில தான் சான்சஸ் இருக்கு. ஏன்னா அந்த அறிவும் இருக்கு, அந்த ஒரு ஆனா எல்லாரும் போயிடுவாளா அப்படின்னு கேட்டா அது வாசனை ஒர்க் ஆகும் வச்சுக்கோங்க. அதுக்குள்ள சிச்சுவேஷன்ஸ் அதெல்லாம் இந்த பின்னாடி இருந்து அது கொடுக்கும். அதை வச்சுருந்தா நம்ம வர முடியும். அதனால பட் சான்ஸ் அந்த அதம பிறவிகள் இல்லை, ரொம்ப உயர்ந்த பிறவிகளை விட இங்க சான்ஸ் இருக்கு. அதுதான் அவர் சொல்றார். ஸோ கர்ம பலன்கிறது இப்போ நம்ம வந்து 3 விதமா பார்க்கணும். இதை நம்ம தத்துவபோதத்துல பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்கா? எல்லாருக்கும் தெரியல, ஞாபகம் இருக்கா? கதிவிதானி சந்தீதி சேத் அப்படின்னு ஆரம்பிப்பார். ஸோ அதுல வந்து 3 விதம் சொல்றேன். என்னெல்லாம் ஆகாமி கர்மம், அதுக்கப்புறம் சஞ்சிதம், பிராரப்தம் அப்படின்னு 3 விதமான கர்ம பலனால 3 விதமான கர்மாக்கள் இருக்கு. இந்த சஞ்சிதம்ங்கிறது என்ன அப்படின்னா, சஞ்சிதம்ங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டோர் பண்ணப்படுற ஒரு இது. அங்க போய் எல்லாம் ஸ்டோர் ஆயிடும். நம்ம பண்ற ஒரு கர்மா கூட வேஸ்டா போகாது, நம்மளோட அக்கௌண்ட்ல தான் இருந்தாகும். அது வந்து ஸ்டோர் ஆகிற இடத்த தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், சஞ்சிதம்னு சொல்றோம். சஞ்சிதம் அப்படிங்கிறத இப்போ இன்னொன்னு ஆகாமி. ஃபர்ஸ்ட் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இந்த சஞ்சிதம்ங்கிறது ஸ்டோர் ஆகுது. அங்கேருந்து நான் ஒரு பிறவி எடுத்துன்னு வரேன்னா சஞ்சிதத்துல உள்ள எல்லாத்தையும் எடுத்துன்னு வர முடியாது. ஏன்னா நான் தான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இப்ப சில கர்மாக்கள் நாய் ஜென்மாக்கு உண்டானதா இருக்கலாம். சில இது வந்து இந்த இன்னொரு ஏதாவது மாடு ஜென்மாக்கு உண்டானதா இருக்கலாம். சில இது புழுக்கு உண்டானதா இருக்கலாம். அப்ப எல்லாத்தையும் அட் எ டைம் கொடுக்க முடியாது. அது எல்லா கர்மாவையும் உடனே நம்ம எடுத்துன்னு வரவும் முடியாது, சான்ஸே கிடையாது. அப்ப எது மெச்சூர் ஆகுதோ, இப்ப நம்ம ஒரு டெபாசிட்ல போடுறோம், 5 இயர்ஸ் கழிச்சு தான் மெச்சூரிட்டி, அப்பதானே நம்ம எடுக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி சில இயர்ஸ்க்காக அது வெயிட் பண்ணும், மெச்சூர்ட் ஆகணும். அப்ப எந்த கர்மா மெச்சூர்ட் ஆகி வருதோ அந்த கர்மாவை எடுத்துண்டு அதுக்கேத்த ஜென்மா கொடுக்கப்படும். அதுக்கேத்த பிறவி, அதுக்கேத்த உடல், அதுக்கேத்த ரிலேஷன்ஸ், அதுக்கேத்த காட்சிகள் எல்லாம் வந்து அந்த ஜென்மாக்கு அதை எடுத்துட்டு வரும். இந்த எடுத்துன்னு வந்த போர்ஷன் இருக்கு பத்தியா, இதைத்தான் பிராரப்தம்னு சொல்றோம். பிராரப்தம் இஸ் நாட் கர்ம, பிராரப்தம் இஸ் கர்ம பலன்.
ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, புரிஞ்சுக்கணும். சஞ்சிதம்ங்கிறது நம்ம கொண்டு போய் சேர்க்கறது, அங்கேருந்து நம்ம ஒரு போர்ஷன் எடுத்துன்னு வந்து அனுபவிக்கிறதுக்கு ஒரு பிறவிக்கு வரும் இல்லையா. இந்த கர்ம பலனை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா பிராரப்தம்னு சொல்றோம். அதான் நிறைய பேர் யாராவது கஷ்டப்பட்டா ஆமா என் பிராரப்தம் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா அதை எடுத்துன்னு வந்தாச்சு, அனுபவிச்சுதான் ஆகணும். சோ இந்த மனுஷ பிறவிக்கு உண்டான பிராரப்தத்தை தான் நம்ம எடுத்துன்னு வந்து இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம அனுபவிக்கிறது பிராரப்த கர்ம பலன். அது புரியுதா? அப்ப நம்ம இப்ப செயல் செஞ்சுட்டு இருக்கோமே, அதுல ஒரு பலன் கிடைக்கும் இல்லையா. அப்படின்னா அதுக்குதான் பேரு ஆகாமின்னு பேரு, ஆகாமி கர்மான்னு பேரு. ஆகாமின்னா என்னன்னா ஃபியூச்சர்ல பலன் கொடுக்கும், ஃபியூச்சர்னு அர்த்தம். இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ்ல ஒரு ஏதோ ஒரு கர்மா பண்றேன், அதுக்கு ஒரு பாவமோ புண்ணியமோ ஏதோ ஒண்ணு பண்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த புண்ணிய கர்மாவுக்கு நான் ஒரு பலனை அனுபவிக்கணும்ல, அது ஃபியூச்சர்ல நடக்கும். 20 இயர்ஸ்ல நான் பண்ணும்போது நடக்காது. அப்போ அது 40 இயர்ஸ்ல நடக்கலாம், 50 இயர்ஸ்ல நடக்கலாம். என்னோட இந்த லைஃப் அந்த ஸ்பேனுக்குள்ள அது நடக்கலாம், நடக்காமையும் இருக்கலாம். அப்போ அது என்னவா போய் ஸ்டோர் ஆயிடும், சஞ்சிதமா அங்க போய் ஸ்டோர் ஆயிடும். புரியுதா? சோ ஆகாமிங்கிறது நம்ம இப்ப பண்ற கர்ம பலன், கர்மா, அந்த கர்மானால கிடைக்கிற பலன் தான் வந்து நம்ம ஃபியூச்சர்ல உள்ளது. அது திருஷ்டமா இருக்கலாம், அதிருஷ்டமா இருக்கலாம். இந்த ஜென்மால நடக்கலாம், இல்ல உங்களுக்கு வேற ஜென்மாக்கள்ல கிடைக்கக்கூடியதா இருக்கலாம். இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் பாருங்க, அது வந்து பிராரப்தம். அது வந்து நம்ம எடுத்துன்னு வந்தது, அதை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அதைத்தான் நம்ம அனுபவிக்கிறோம். ஸோ there is a difference மூணுத்துக்கும் உள்ளது. ஸோ இதை தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து தத்துவபோதத்துல அவர் சொல்வர். கர்மாணி கதிவிதானி சந்தி இதி சேத்து ஆகாமி சஞ்சித்தம் பிராரப்த பேதேன திரிவிதானி சந்தி அப்படின்னு. ஸோ இந்த சஞ்சித்தம் கர்ம கிம் அப்படின்னு கேட்பார். என்ன? அனந்த கோடி ஜன்மனாம் பீஜபூத்தம் எத்து கர்மஜாத்தம் பூர்வ அர்ஜிதம். அனந்த கோடி ஜென்மனாம், ஒரு ஜென்மாக்குள்ளது சஞ்சிதம் 1 சஞ்சிதம் 2 அப்படி கிடையாது. அனந்த கோடி, நம்ம எத்தனை தடவை புழு ஜென்மா எடுத்துப்போமோ, எத்தனை தடவை ஈஜன், எத்தனை தடவை நாய்ஜன், எல்லா ஜென்மாக்களுக்கும் உள்ள மொத்தமான ஒரு கர்மஜாத்தம் பூர்வ அர்ஜிதம், முன்னாடி சம்பாதிச்சது. அது வந்து சஞ்சிதம் ஏயம். அதுதான் நம்ம சஞ்சிதம்னு சொல்றோம்.